டெரர் டானின் டார்ச்சர் டெரிவியர். அத்தியாயம் 3. ஆடலும் பாடலுமாக வண்ணமயமான விளக்குகளோடு அந்த இடமே கோலாகலமாய் இருந்தது. ஒரு பக்கம் மாணவிகளும் சிறுமிகளும் ஸ்பீக்கரில் டம் டம் என அடித்து கொண்டிருந்த பாட்டிற்கு குத்து நடனம் போட்டு கொண்டிருக்க, அவர்களுக்கு சலிக்காமல் இன்னொரு பக்கம் ஆடிக்கொண்டிருந்தனர் மாணாக்கர் கூட்டம். நீயா நானா என்பதை போல் அவர்களின் நடனத்தில் பெரியவர்களின் இன்னகை நீண்டு மலர்ந்தது. பிரகிக்கும் தான். ஆனால் இந்த பார்வை அவ்வப்போது கேளாமல் எதிரில் இருந்த டானை எரிச்சலோடு வருடி மீள்கிறதே. மற்றவர்களைப் போல் இவளால் ரசிக்க முடியவில்லை. இவன் எதற்காக இங்கு வந்தான் என பார்க்கிறாள். வந்ததிலிருந்து ஃபோனை நோண்டிக்கொண்டே இருப்பதும் அவ்வப்போது யாருக்கோ அழைத்து பேசுவதுமாய் மட்டும்தானே இருக்கிறான். இதற்கெதற்கு இங்கு வர வேண்டுமாம்? போட்டிகள் அனைத்தும் முடிந்திருந்த நிலையில் இப்போ சிறப்பு உரையாற்ற நம்ம சீஃப் கெஸ்ட் நேத்ரன் சாரை மேடைக்கு அழைக்கிறேன் என மரியாதையாக செந்தாமரை கூறியதும் ஆடி பாடி கொண்டிருந்த மாணாக்கரின் கூட்டத்திலிருந்து கைத்தட்டல் சத்தம் விண்ணை பிளந்தது. ஓஹோ சார்! நிமிர்ந்து பார்த்தவனாய் வெளிமறுத்து என்னவோ சமிக்கை செய்ய, ப்ளீஸ் வாங்களேன் என கண் சுருக்கி செந்தாமரை கிஞ்சுவது அன்றாகவே அருகில் இருந்தவளுக்கு தெரிந்தது. உக்கும் ஆசைப்படுற பிள்ளைகளுக்காக 2 வார்த்தை பேசக்கூட இவனுக்கு விருப்பம் இல்லை. இதில் இவனுக்கு போய் இவ்வளவு அழப்பறையா? அவள் முகத்தில் சுளிப்பு. கையில் இருந்த ஃபோனை பாக்கெட்டில் போட்டு எழுந்தவனின் நடையில் ஆளுமை ஓடி வந்து கட்டி அணைத்து கொள்ள, கழட்டி இருந்த கூலரால் அவன் கூர்விழிகள் இந்த உலகிற்கு பாய்ந்தன. வாவ், அவர் கண்ணே எவ்வளவு அழகாய் இருக்கு பாரேன். தூரத்தில் இருந்த மாணவிகள் அவன் கண்களுக்கு ஜூம் செய்ய மைக்கின் முன்பாக வந்து நின்றான் நேத்ரன். குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன். அவன் தன் ஆளுமையான முரட்டு குரலில் ஆரம்பிக்க, ஹே! சத்தம் இன்னும் அதிகமானது. அந்த கூச்சலையும் சத்தத்தையும் பெரிதாய் கண்டு கொள்ளாமல், முதலில் இங்கே என்னை கூப்பிட்டதுக்கு இந்த ஸ்கூலோட தாளாரருக்கும் ஹச்சம்க்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இவ்வளவு நேரம் இங்கே நடந்துக்கிட்டு இருந்த போட்டியை நானும் தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். பிள்ளைங்க எல்லாரும் சூப்பராக பார்ட்டிசிபேட் பண்ணிங்க. அதுலேயும் ஒன்றுக்கொன்று சலிச்சது இல்லைங்கிற மாதிரி அடுத்தடுத்து நடந்த எல்லா போட்டிகளுமே சூப்பர் தான். அதுலேயும் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் சேர்ந்து வைப் பண்ணது வேற லெவலாக இருந்தது. ஒவ்வொருவரிடமும் தனித்தனியாய் பார்வையை பதித்து அவன் கூறி செல்ல கத்தல் சத்தம் வானை பிளந்தது. அனைவரையும் ஒரே பேச்சில் தன்னிடம் இழுத்துவிடும் திறமை அப்பட்டமாக அவனிடம் வெளிப்பட்டது. உங்கள் எல்லாரையும் பார்க்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே போல் எப்பவும் நீங்களும் ஹாப்பியாக இருக்கணும். இதே இன்ட்ரெஸ்ட்டை ஸ்டடீஸ்லையும் நல்லா காட்டி பொசிஷனுக்கு வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். படிப்பு மட்டும் நம்ம வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியம். அது இருந்தால் தான் யாருனாலுமே நம்மளை மதிப்பாங்க. அதனால் எல்லாரும் நல்லா படிங்க, நல்லா சந்தோஷமாக இருங்க. ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி நானும் உங்களால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதுக்கு முதற் காரணமும் நீங்களும் இந்த ஸ்கூலும் தான். முதல் நன்றியை உங்கள் தாளாளர் ஹச்சம் மேடம்க்கு சொல்லிட்டு திரும்ப ஒரு முறை உங்கள் எல்லாருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் என அவன் செல்ல, ஹே சார், டான் சார்! கூட்டத்திலிருந்து சத்தம். ஹேய் வாவ், சூப்பராக பேசினார்லடி. நம்ம எவ்வளவு சொல்லுவோம் படிப்படின்னு, இந்த பசங்க காதில் வாங்கிப்பாங்களா? ஆனால் அவர் அதே சொன்னதும் கூட எப்படி சத்தம் போடுறாங்க பாரு என முன்னும் பின்னுமாய் திரும்பியபடி ஹம்சா கூற, அதற்கு மேல் அங்கு இருக்கவும் விரும்பாதவளாய் இருடி வரேன் எழுந்து நடையை கட்டினாள் பிரகல்யா. என்னமோ எடுத்த எடுப்பிலேயே டானை பிடிக்காமல் போனதின் காரணம்தான் என்னவோ. அதிலும் பார்க்கும் பார்வையிலேயே கத்தி வீசும் அவன் பார்வை உண்மையாகவே ஹம்சா கூறுவது போல் கூர் விழிகள்தான். ஆனால் அவ்வளவு கூர்மை எதற்காக இருக்க வேண்டுமாம் ஒரு சாமானியனுக்கு? அதோடு யார் இவன்? எதற்காக இவனை போய் இப்படி ஒரு விழாவிற்கு அழைக்க வேண்டும்? நிச்சயம் செந்தாமரை கூறியதில் பாதி பொய் புகழாரம் என்பது அவளும் அறிந்த விஷயம்தான். இது டொனேஷன் வழியாக நடக்கும் பள்ளி. அதற்கு நிறைய பெரிய ஆட்களின் உதவி தேவை என அவ்வப்போது இப்படி சில பெரிய மனிதர்களை அழைத்து அவர்களுக்கு புகழ்ந்து தள்ளி டொனேஷன் வாங்குவதும் வழக்கம். அதை தவறு என கூறிவிட முடியாது. இல்லாதப்பட்ட பலவிதமான பிள்ளைகளின் படிப்பிற்கு தான் உதவுகிறது. எனினும் இவனை ஏனோ நல்லது செய்யும் கூட்டத்தில் கூட இவளால் சேர்த்து கொள்ள முடியவில்லையே. இப்போ பரிசு வழங்கும் நேரம் என அறிவிக்க வேகமாக ஓடி மேடையின் ஓரமாக நின்று கொண்டாள் பிரகல்யா. அப்போதே பரிசு கொடுக்கும் நேரம் நீ வந்துவிடு என செந்தாமரை தான் கூறியிருந்தாரே. அவர் கூறுவது போல் அறையில் இருந்து ஒவ்வொரு பரிசு பொருட்களாக இவள் எடுத்து கொடுக்க அவர் வாங்கி அவனிடம் கொடுத்தார்.
போட்டியில் பங்கு பெற்ற குழந்தைகள் அனைவருக்கும் ஒவ்வொன்றாக கொடுக்க ஆரம்பித்திருந்தான் நேத்ராக்ஷன். அவன் ஒவ்வொரு முறை கொடுக்கும் போதும் உதட்டில் தவழும் புன்சிரிப்பும் அதற்கு சம்பந்தமே இல்லாமல் அவ்வப்போது அவன் கண்களில் தோன்றி மறையும் இறுக்கமும் அவனையே பார்த்து கொண்டிருந்தவளால் உணர முடிந்தது. சம்திங் ஃபிஷி என தலையை குலுக்கி விட்டு கொண்டு கொடுத்த வேலைகள் அனைத்தையும் முடிக்க, இப்போ நம்ம இந்த வருஷத்துல லீவ் போடாமல் வந்த டீச்சர்களுக்கான பரிசை கொடுக்க போகிறோம் மேடையில் இருந்து அறிவித்தாள் ஒருத்தி. இது நம்ம லிஸ்ட்லேயே இல்லையே என்பது போல் பிரையை விழிக்க, லீவு போடாமலா? இந்த காலத்தில் யாராவது அப்படியெல்லாம் வருவாங்களா என்ன? சுற்றி இருந்த ஆசிரியர்களும் மாணவர்களும் தங்களுக்குள்ளாக பேசிக்கொள்ள முன்னும் பின்னுமாய் பார்த்து, எஸ், இட்ஸ் அவர் பிரகல்யா. அவர் குரலில் மேடைக்கு பின்னிருந்தவளுக்கு ஹக் என அதிர்ந்தது. தானா? ஆமாம், தான். இதுவரை ஒரு முறை கூட விடுமுறை எடுத்ததாய் சரித்திரமில்லை. ஆனால் இந்த வருடம் இது என்ன புதுவிதமாக அவார்ட்? வேகமாய் முன் ஸ்டேஜுக்கு வந்தபடி படியேற, கையில் அந்த பூங்கொத்தும் உதட்டில் புன்னகையுமாக நின்றிருந்தான் நேத்ராக்ஷன். இவன் கையெல்லாம் வாங்க வேண்டும் என நினைத்து கொண்டிருக்கும் போதே கீழே இருந்து, பிரகி, நல்ல சான்ஸ் கூட்டத்தோடு கத்தினாள் ஹம்சா. வாழ்த்துக்கள். இதழ்களை விரித்து கொடுத்தவனிடம் தேங்க்யூ என்றவளிடம் கொஞ்சமும் பொன்சிரிப்பு இல்லை. கடனே என்ன வாங்கி செல்வது அங்கிருந்த அனைவரிடமும் அவளை தனிமைப்படுத்தி காட்ட, ஏனோ நேத்ரனின் விழிகள் இவ்வளவு நேரம் இல்லாமல் செல்லும் அவளின் முதுகை தொடர்ந்தது. ஹேய், பக்கத்திலேயே போய் பார்த்தியே, எப்படி இருந்தாரு? கீழே வந்தவளை ஓடி வந்து கேட்ட ஹம்சாவோடு இன்னும் சிலரும் பிடித்து கொள்ள, அவரும் மனுஷன்தானே, எப்படி இருப்பாரு? கண்ணு மூக்கு காதுன்னு வச்சு ஒரே மாதிரி தான். போடி, உனக்கு ரசனையே இல்லை. எனக்கு மட்டும் இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சிருந்தா என்றவளின் கண்கள் நினைவிற்கே சொருக அவளை கூர்ந்து உற்று நோக்கினாள். அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் கிடைச்ச சான்ஸை நீ மிஸ் பண்ணிட்டேன்னு தான் சொல்லுவேன் என ஹம்சா கூறியதில் தலையை உலுக்கிவிட்டு அங்கிருந்து நகன்றாள் பிரகல்யா. இது என்ன மேடம் புதுசா என விழா முடிந்த நேரத்தில் பிரகல்யா கேட்டபோது, இந்த ஸ்கூலுக்காக நீ எவ்வளவோ செய்கிற, அதுக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன பரிசு. செந்தாமரை கூறியதும் இதழ்களின் மெலிதாக புன்னகை மலர்ந்தன. வாழ்வில் முதலாக அவளுக்கென கிடைக்கும் அங்கீகாரம். பக்கவாட்டில் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த சத்தத்தில் நேத்ராக்ஷன் யாரிடமோ பேசி கொண்டிருப்பது தெரிய, இன்னும் இங்கேதான் இருக்கிறானா இவன்? வந்த சுவடு தெரியாமல் செல்ல போனவளை ஒரு நிமிஷம் நிறுத்தினார் செந்தாமரை. நம்ம லேப்ல சாருக்கு கொடுக்கறதுக்காக பொக்கே இருக்கு, எடுத்து வந்துடுறியா? அவன் மீது பெரிய அபிப்பிராயம் இல்லாவிடனும் செந்தாமரை கூறியதற்காக, கொண்டு வரேன் மேடம். வேகமாக அங்கிருந்து நடையை கட்டினாள். ஹெட்மாஸ்டர் அறையில் இருந்து நேர்பக்க இன்னொரு மூலையில் அமர்ந்திருக்கும் அந்த லேபுக்குள் நுழைந்து லைட்டை போட, எலக்ட்ரிசிட்டியும் அங்கு நடக்கும் விழா இடத்தில் கனெக்ட் செய்திருந்ததால் லைட் ஆனாகவில்லை. என் உச்சு கொட்டியபடியே ஃபோனை எடுக்காமல் வந்த தன் நிலையை தலையில் தட்டி கொண்டு தட்டு தடுமாறி உள்ளே இருந்த டேபிளில் இருந்த பொக்கேவை எடுத்து திரும்ப, என்னவோ முனகும் சத்தம். வெளியே செல்ல போனவள் உள்ளே இருந்து கேட்ட சத்தத்தில் ஒரு கணம் அதிர்ந்து நின்றாள். அவளை தவிர வேறு யாரும் அங்கு இருப்பதாக தெரியவில்லையே. கதவு கூட வெளிப்பக்கமாக அல்லவா பூட்டியிருந்தது. அப்படி இருக்க இங்கு என்ன சத்தம்? வேகமாக துடித்த இதய துடிப்போடு அடிமேல் அடியாய் வைத்து உள்ளே பார்க்க, யாரோ வாயில் டேப் போட்டு கைகள் இரண்டும் கட்டப்பட்ட நிலையில் கிடப்பதை கண்டதும் பக் என மூச்சு அடைத்து போனது இவளுக்கு. யார் இவர்? இங்கென்ன செய்கிறார் என புரியாமல் பார்த்து கொண்டிருக்க, அவள் வந்ததை கூட அறியாமல் கண்கள் சொருகிய நிலையில் உருமிக் கொண்டிருந்தது அந்த உருவம். திடீரென லேப் கதவு திறக்கும் சத்தம். பக் என துடித்த நெஞ்சத்தோடு வேகமாய் உள்ளே மறைந்து கொள்ள, உள்ளே வந்ததோ நேத்ராக்ஷன். இவரா? அங்கே மொத்த கூட்டமும் இவரை சுற்றி இருக்க, இவர் இப்படி இங்கே வந்தார்? அதிலும் உள்ளே ஒருவன் கட்டுப்பட்ட நிலையில் கிடக்கும்போது. அவள் அதிர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் போதே எந்த தடுமாற்றமும் இல்லாமல் அந்த இருட்டு அறையிலும் நேரடியாக அவன் அருகில் வந்திருந்தான் நேத்ரன். என்னடா, எவன் கூட்டத்தை சேர்ந்தவன் நீ? நான் இங்கே வர்றது தெரிஞ்சுட்டு என்னை இங்கே வச்சு தூக்கிடலான்னு நினச்சிங்களா? சோச்சோ, இவ்வளவு கம்மியாக என்னை எடை போட்டிட்டீங்களேடா. பொறுமையாய் கூறி கொண்டிருந்தவன் சட்டென விட்ட அறையில் இரத்தம் கொப்பளித்திருக்க வேண்டும் என்பது இங்கு டேபிளின் பின்னால் மறைந்திருந்தவளுக்கு கேட்ட சத்தத்தில் புரிந்தது. அம்மா! வாயில் போட்டப்பட்டிருந்த கட்டையும் தாண்டி அந்த அலறல் குரல் அந்த இடத்தை அடைத்தது. அப்பென அவன் வாயை பொத்தினான் நேத்ரன். வெளியில் இருந்து பாய்ந்து வந்த விளக்கு வெளிச்சத்தில் அவன் விழிகள் வேங்கையாய் ஜொலிப்பது தெரிந்தது. மூச்சடைத்து போய் பிரகி பார்க்க, உன்னுடைய சாவு இனிமேல் என்னை தேடி வர ஒவ்வொருத்தனுக்கும் பதிலாய் இருக்கணும் என்றவன்
தாமதியாமல் அதே இடத்தில் தன் பாக்கெட்டில் இருந்த துப்பாக்கியை சுழற்றி கடத்திற்கு மாற்றி அவன் தலையில் சரமாரியாக புல்லட்டுகளை இறக்கியிருந்தான். படபடவென துப்பாக்கியில் சத்தமில்லை. ஆனால் அவன் அதிர்ந்து வெடித்து செத்தது அனைத்தையும் கண்முன்னால் பார்த்து கொண்டிருந்தவளுக்கு விசும்பல் அதிகமானது. தான் சுட்டதுதான் தாமதம் என அரை கதவை திறந்து அவன் வேகமாய் சென்றுவிட நடுங்கும் கால்களோடு பிரகல்யா எழுவதற்குள் சடசடவென உள்ளே ஓடி வந்திருந்தனர் 3 பேர். யார் கண்ணுக்கும் படாமல் இவனை டிஸ்போஸ் பண்ணிருங்க என பெரிதாய் அலட்டி கொள்ளாமல் சர்வ சாதாரணமாக அவன் கூறியபடி நடந்து செல்வதிலேயே இதுதான் அவன் முழுநேர தொழில் என புரிந்தவளின் கண்ணீர் கன்னத்தை தாண்டியது. தூக்குங்கடா என தங்களுக்குள் பேசியபடி 3 பேரும் அலைக்காய் அவனை தூக்கி கொண்டு வெளியேறினர். அதன் பின் அங்கு இருந்தவள் எப்போது அறை விட்டு வெளியே வந்தாளோ செந்தாமரையிடம் அந்த பொக்கேவை கொடுத்தாளோ இரவு விழா முடிந்து தன் அறைக்கு வந்த பின்னும் படபடவென அவன் கையில் இருந்த துப்பாக்கியின் குண்டை முழுவதையும் அவன் தலையில் இறக்கியது என கண்முன்னாய் காட்சிகள் திரையிட ஐயோ அம்மா பதறி நெஞ்சத்தை பிடித்து படுக்கையில் கிடந்தவளின் இதய துடிப்பில் உச்சத்திற்கும் எகிரி போனது. வேண்டாததாய் டானி நினைவுகள் அவள் நெஞ்சம் முழுவதும் ஆக்கிரமித்திருந்தது பயமுறுத்தும் பேயாய்.